மிதுன ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது? குரு உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே ஜென்ம குருவாக அவர் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. இந்த 66 நாட்களில் பார்க்கின்ற பொழுது சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் குருவோடு சேர்க்கப்பெறாத நிலை இருக்கும். காரணம், உங்களுக்கு இந்த நாட்களிலே நீங்கள் சுக்கிரன் மட்டும் சேர்ந்திருப்பார். அவரும் அதன் பிறகு கடகத்துக்கு சென்று விடுவார். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு குரு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்ற அமைப்பை பார்க்கின்ற பொழுது, குரு உங்களை பொறுத்தவரை புதனுக்கு பகையானவர். அவரே உங்களுக்கு பாதகாதிபதி, அவரே கேந்திரங்களுக்கு அதிபதி. சுபகிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருகின்ற பொழுது கெடுவலன்களை செய்யக்கூடியவராக அமைந்து விடுகிறார்கள். அதே போலத்தான் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனும் ராசிக்கு 4க்கும் அதிபதி. ஆனால் ராசிக்கு என்று வருகின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதியான புதன் கேந்திர கோணங்களுக்கும் அதிபதியாகின்றார். ஆகையால் கோணத்துக்கும் அதிபதி 1ஆம் இடம். இப்படி பார்க்கின்ற பொழுது குருவை பொறுத்தவரை இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியானவர் ராசியிலே தன் சொந்த நட்சத்திரத்தில், அதாவது மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்வதை பொறுத்தவரை உங்களுக்கு யோகத்தை தான் தரும். அதற்கு காரணம், குருவோடைய வீட்டிலே சனி இருக்கின்றார். சனி இருக்கின்ற அந்த அமைப்பு உங்களுக்கு குருவால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் புதன் வீட்டில் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழப்பார். அது அனுபவ உண்மை. என் குருமார்கள், ஜோதிட குருமார்கள் கூறியிருக்கின்ற ஒரு விஷயம். இது மிக முக்கியமான விஷயம். ஒரு மிதுனத்திலும் கண்ணிலும் அமர்கின்ற பொழுது தன் நிலையை இழப்பார். புதனாகத்தான் அவர் செயல்படுவார். காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே குரு தசையை சந்திப்பீர்கள். குருக்காக மிருகசீரிஷம் திருவாதிரை பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாலிப பருவத்திலே குரு கட்டாயமாக இருக்கும். புனர்பூசத்தில் பண்ணால் குழந்தை பருவத்திலே தசை முடிந்துவிடும். இருப்பினும் குருவை பொறுத்தவரை இப்பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் இது உங்களை பொறுத்தவரை திருவாதிரையிலே பிறந்தவர்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். காரணம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அதுவே புனர்பூசம். ஆகையால் நீங்கள் திருவாதிரை மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் இந்த 66 நாட்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியிலும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கவனம் வேண்டும். தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம். அது கவனத்தாரை. பொதுவாக நான் அதை கவனத்தாரை என்று கூறுவேன். தாராபலன் என்ற அமைப்பிலே அதை விபத்துத்தாரை என்று கூறுவார்கள். அதன் அதிபதி ராகு. எனவே இப்பொழுது ராகுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராசிக்கு இருப்பதனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப விஷயத்தில் மனதை குழப்பிக் கொள்ளாமல் புதிய விஷயங்களில் ஈடுபடுமா அன்பை காட்டுங்கள் கணவர் மனை உறவிலே. அதே போல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியே குரு. ஆகையால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம குருவாக இப்பொழுது உங்களுக்கு குரு இருப்பதனால் பொதுவாக குரு ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை கொடுப்பார். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். 3வது நட்சத்திரம் புதிய முயற்சியிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கூறினார்கள், என் நண்பன் கூறினான், சொந்தக்காரன் கூறினான் என்று பணத்தை முதலீடு செய்வது கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீர்கள். ஆழம் பார்த்து கால் வைப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் திருவாதிரையாக நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொழில், வியாபாரம், குடும்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெறுவீர்கள். புனர்பூசத்தில் பிறந்தவராக தான் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கின்றார். நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்திருப்பீர்கள் மிதுன ராசியிலே. ஆகையால் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அவற்றை நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குறிப்பாக குரு வழிபாடு செய்ய வேண்டும். மொத்தத்தில் மிதுன ராசியிலே திருவாதிரைக்கு பெரிய யோகமும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி ஈடுபடுகின்ற சாதகமான சூழ்நிலைகளும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனம் தேவை என்பதே இந்த ஜென்ம குருவில் அமர்ந்திருக்கின்ற குருவோடைய நட்சத்திர பயிற்சி ஏற்படக்கூடிய பலன். ஏனென்றால் குரு பலம் பெறுகிறார் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால். ஆகையால் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு வழிபாடை செய்யுங்கள். வியாழக்கிழமை அசைவ உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது, கொண்ட கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு செயல்படும், முல்லைப்பூ சாற்றுவது போன்றவற்றை செய்யக்கூடிய ஒரு எளிய இறை பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். செய்யுங்கள். அவை செய்வது நல்லது. இவை செய்து வருவதனால் உங்களுக்கு நன்மைகளும் அதிகரிக்கும். நலம் பெருக வளம் பெறும்.